அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னோடய பையன் டிகிரி முடிச்சிட்டான், பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா, அடுத்து என்ன பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு ஏக்கம் இருக்கும். இது என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது, தகுதி தேர்வு என்ன இருக்குது. நீங்கள் முதல் எடுத்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறோம். குரூப் 4க்கு வந்து அவங்க என்ன செய்யலாம், அப்பியர் ஆகலாம். விஏஓ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டைப்பிஸ்ட், கிளரிக்கல் கேடர் எல்லாமே. ரெண்டாவது வந்து டிஎன்பிஎஸ்சிலே குரூப் 2 இருக்குது அண்ட் குரூப் 2A இருக்குது. நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்கலாம், இல்லை தி சபார்டினேட் ஆஃபீஸர் கேடர். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கெலாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஒரு பக்கம் ரெக்ரூட்மெண்ட், பட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000-15,000 ஜாப் வருஷம் வந்துட்டுருக்கு. ரயில்வே போனோம் அப்படின்னா ரயில்வேல ஜாப்ஸ் இருக்குது. தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே செக்ஷன்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. இல்லை இது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்க மாதிரி நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், உங்களுக்கு தெரியும் என்எல்சி இருக்குது, பிஹெச்எல் இருக்குது, அதுலேயே வந்து நிறைய ஜாப்ஸ் எடுக்கிறாங்க. இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஜிடிஎஸ் இருக்குது, கிராமின் தக், அது போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம். ரொம்ப முக்கியமானது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் கான்ஸ்டபிளாக போகலாம், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டராக போகலாம். நீங்கள் டீச்சிங் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஆர்பி எழுதலாம், இல்லை டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும், குவாலிஃபைங். டிஃபென்ஸ் சர்வீஸ் சொல்ல வேண்டியதில்லை, ஆர்மி, நேவி எல்லாமே போகலாம். இல்லை எனக்கு வந்து நான் எல்ஐசி போகணும், ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஜாப் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஜாப் போய்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன இருக்குது, ஒரு டிகிரி முடிச்சுன்னா என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வர்ற வீடியோவில் வந்து இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன், எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம சொல்லுவோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கைடன்ஸில் வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் அரசு வேலை கிட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நன்றியோடும் பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன்.